நம்மோடு வந்து நம்மை வாழ்த்தி கொண்டிருக்கிற, நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிற நமது ஊர் ஐயா ஜனாப் கண்ணுமுகமது அவர்களை என்னுடைய பெயரால் அன்போடு வருக வருக என்று வரவேற்கின்றேன். இன்னும் ஏனைய தலைவர்கள் வருவதாக சொல்லி இருக்கிறார்கள். அவர்களையும் அன்போடு வருக வருக என்று வரவேற்கின்றேன். அன்பார்ந்தவர்களே, இந்த ஒரு நிகழ்ச்சி உருவாக வேண்டும் என்றால் இதை ஒருவர் இருந்து செயல்படுத்த முடியாது. இதற்கு பல பேர் உதவி இருக்கிறார்கள். நான் கூட யோசித்தேன், சட்டியில இல்ல அகத்தையில வரமாட்டேங்குது, என்ன செய்யலாம். ரொம்ப குழம்பி போன சூழலில் கடவுளே அனுப்பி வச்ச மாதிரி திடீர்னு நம்ம பீட்டர் ஆசிரியர் என்னுடைய அறைக்கு வந்தார். என்ன ஒரு மாதிரி உட்கார்ந்து இருக்கிறீங்களா அப்படின்னாரு. இல்ல சார் ஒன்றும் இல்லை அப்படின்னு. சொல்லுங்க அப்படின்னாரு. அப்ப இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தேன். எனக்கு வந்து மிகப்பெரிய செலவு மேடை, இன்னொன்னு ஒளி ஒளி அமைப்பு, இது ரெண்டுக்கும் அதே மாதிரி மேக்கப், இது 3. நீங்க எதை செய்யணுமோ செஞ்சீங்க அப்படின்னு. நான் மேடை எடுத்துக்கிறேன், ரொம்ப சந்தோஷம் அப்படின்ட்டு. அப்பதான் உயிர் வந்துச்சு. சரி, இந்த வருஷம் ஆரம்பிச்சிடலாம், இந்த வருஷம் நடத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. எனவே பலர் உடல் உழைப்பை கொடுத்திருக்கிறீர்கள், பலர் பொருட்களை கொடுத்திருக்கிறீர்கள், பணத்தை கொடுத்திருக்கிறீர்கள். அதில் அதிகமாக பங்கெடுத்துக் கொண்டவர் நம்முடைய ஆசிரியர் பீட்டர் அவர்கள். எனவே அன்பார்ந்தவர்களே, நான் அவர்களுக்கு மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் உங்கள் சார்பாக. இன்னும் இதில் உடல் உழைப்பு கொடுத்திருக்கிறார்கள் அதிகமான பேர். முக்கியமா இந்த இதை ரெக்கார்ட் பண்றதுக்கு ஒரு 3-4 நாளா தங்களுடைய வேலையை ஒதுக்கி வைத்துவிட்டு இதை ஒளிப்பதிவு செய்திருக்கிற திரு ராஜ் அவர்களுக்கு நம்முடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம். அதே போல நம்முடைய பங்கு பேரவை தலைவர்கள், ஆமாங்க, இன்னும் நிறைய பேர் சொல்லணும், ஆனா முடியல. நிறைய பேர் இந்த மேடை உருவாவதற்கு பல வேலைகளை, சின்ன சின்ன வேலைகளை கூட செய்வதற்கு, அதில் முக்கியமாக மேக்கப் சாமான்களை எல்லாம் போய் அலைஞ்சு திரிஞ்சு வாங்கிட்டு வரல திரு மணி உற்சாகப்படுத்த வந்திருக்கிற திரு கண்ணுமுகமது அவர்கள் நமக்கு வாழ்த்து கூற அன்போடு அழைப்பு விடுக்கின்றேன். நன்றி. கிறிஸ்தவர்கள் மிக நல்லவர்கள், எளிமையானவர்கள். ஒரு கொள்கையின் அடிப்படையில் கொள்கைக்காக போராடி தங்களை இந்த கொள்கைக்காகவே சிறப்பாக இருக்கக்கூடிய மக்கள். அதிலும் நமக்கு குறிப்பாக அமைய பெற்றவர் பாதிரியார் அவர்கள், ஜான் நெப்போலியன் அவர்கள். மிக நல்லவர், எளிமையானவர், வல்லவர். இந்த மக்களை வழிநடத்தி செல்வதற்கு மிகவும் உறுதுணையாக இருந்து மக்களை நல்வழிப்படுத்தி, மேன்மைப்படுத்தி, ஒழுங்குபடுத்தி, சீர்படுத்தி இந்த இயேசுவின் திருவிழாவை, பாஸ்கா திருவிழாவை மிக சிரமத்திற்கு மத்தியில் அவர் செய்து இருப்பது மிகச் சாலச் சிறந்தது, பெருமைக்குரியது, பாராட்டக்கூடியது. காரணம், இந்த கிறிஸ்தவ மக்களுக்காக காலையில் எழுந்து சிரமம் வந்தாலும் பரவாயில்லை, தனக்கு பொருளாதார சிரமம் வந்தாலும் பரவாயில்லை, கஷ்டம் வந்தாலும் பரவாயில்லை என்று தன்னுடைய லட்சியமாக, தன்னுடைய குறிக்கோளோடு கடுமையான சிரமங்களில் இந்த பாஸ்கா திருவிழாவை நடத்தி கொண்டிருப்பதாக அவர் சொல்லும் பொழுதுதான் தெரிகிறது. காரணம், நாமளே இந்த திருவிழாவை, பாஸ்கா திருவிழாவினுடைய
லட்சியத்தை அதனுடைய கொள்கையை நீங்க கடைபிடித்து நடக்கும்படி கேட்டுக்கொண்டு எனக்கு இந்த வாய்ப்பளித்ததற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இறையேசுக்கு போல் அன்பார்ந்த பெரியவர்களே, நமது பங்கு தந்தையுடைய செயல்வீரத்தை நமது மண்ணின் மைந்தர் ஜனாப் கல்முதவர்கள் பெருமையை பேசியது மிகவும் பாராட்டுகிறது. ஆகவே அவர் சார்பாக அனைவரும் கைகளை தட்டி அவருடைய வெற்றி பெறுவதற்கு பாராட்டுமாறு உங்களுக்கு கேட்டுக்கொள்கிறேன். அதுக்கு எமது பள்ளிகள் மனமாறுங்கள், ஏனெனில் விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது. விரியன் பாம்பு குட்டிகளே, வரப்போகும் சினத்திலிருந்து தப்பிக்க இயலும் என உங்களிடம் சொன்னவர் யார்? நீங்கள் மனம் மாறியவர்கள் என்பதை அதற்கேற்ற செயல்களால் காட்டுங்கள். ஆபிரகாம் எங்களுக்கு தந்தை என உங்களிடையே சொல்லி பெருமை கொள்ள வேண்டாம். எனக்கு தெரியாது. இக்கற்களில் இருந்தும் ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை தோன்ற செய்ய கடவுள் வல்லவர் என உங்களுக்கு சொல்கிறேன். ஏற்கனவே மரங்களின் வேறொருகே கோடாரி வைத்தாயிற்று. நற்கனி தராத மரங்கள் எல்லாம் வெட்டப்பட்டு தீயில் போடப்படும். நீங்கள் மனம் மாறுவதற்காக நான் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுக்கிறேன். எனக்கு பின் ஒருவர் வருகிறார். அவர் என்னை விட வலிமை மிக்கவர். அவருடைய மிதியடிகளை தூக்கிச் செல்லக்கூட எனக்கு தகுதி இல்லை. அவர் தூயாவி என்னும் நெருப்பால் உங்களுக்கு திருமுழுக்கு கொடுப்பார். அவர் சுலகை தம் கையில் கொண்டு கோதுமையையும் பதரையும் பிரித்தெடுப்பார். தம் கோதுமையை களஞ்சியத்தில் சேர்ப்பார். ஆனால் பதரை அணையா நெருப்பிலிட்டு சுட்டரிப்பார். ஆட்டுக்குட்டியாம் இவரே உலகின் பாவத்தை போக்குபவர். எனக்கு பின் வரும் இவர் என்னை விட முன்னிடம் பெற்றவர். ஏனெனில் எனக்கு முன்பே இருந்தார் என்று நான் இவரை பற்றியே சொன்னேன். இவர் யார் என்று எனக்கும் தெரியாதிருந்தது. ஆனால் இஸ்ராயல் மக்களுக்கு இவரை வெளிப்படுத்தும் பொருட்டே நான் வந்துள்ளேன். தண்ணீரால் திருமுழுக்கு படுத்தும் வருகிறேன். ஆண்டவரே, நான் தான் உம்மிடம் திருமுழுக்கு பெற வேண்டியவன். நீரா என்னிடம் வருகிறேன். இப்பொழுது விட்டுவிடும். கடவுளுக்கு ஏற்புடையவை அனைத்தையும் நாம் நிறைவேற்றுவதுதான் முறை. இவரே என் அன்பார்ந்த மகன். இவரில் நான் பூரிப்படைகிறேன். எங்களுக்கெல்லாம் ஞானஸ்தானம் கொடுத்தீங்க. வானத்திலிருந்து எதுவுமே வரல. ஆனா அங்க போறவருக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறப்ப ஏன் வானத்திலிருந்து புறா வந்துச்சு, ஒரு சத்தமும் வந்துச்சு. யாரு இவரு? என் அன்பார்ந்த மக்களே, கடவுள் எனக்கு அருளியது யாதெனில்,
இஸ்ராயேல் மக்களுக்கு இயேசுவை வெளிப்படுத்தும் பொருட்டே நான் வந்துள்ளேன். தண்ணீரால் ஞானஸ்தானம் கொடுத்தும் வருகிறேன். தூய ஆவி இறங்கி யார் மீது இருப்பாரோ அவரே தூய ஆவியால் ஞானஸ்தானம் கொடுப்பவர் என்று என்னிடம் கடவுள் ஏற்கனவே அருளி இருந்தார். நானும் கண்டேன். இவரே இறைமகன் என்று சான்று கூறி வருகிறேன். ஆண்டவருடைய ஆவி என் மீது, ஏனெனில் என்னை அபிஷேகம் செய்துள்ளார். எளியோருக்கு நற்செய்தி சொல்லவும், சிறைப்பட்டோர் விடுதலை அடைவர், குருடர் பார்வை பெறுவர் என அறிவிக்கவும், ஒடுக்கப்பட்டோருக்கு உரிமை வாழ்வு வழங்கவும், ஆண்டவர் அருள் தரும் ஆண்டினை அறிவிக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அருளப்பரின் கரங்களால் ஞான நீராட்டு பெற்று 40 நாட்கள் கடுந்தவம் புரிந்து தமது பணிவாழ்வை துவக்கிய இயேசு தமது லட்சியத்தை தீர்க்கமாக எடுத்துரைத்தார். இயேசு படித்த வார்த்தைகள் அவரது கொள்கை அறிவிப்பாக அமைந்தது. எல்லாரும் எல்லாமும் பெற்று சமத்துவம் சகோதரத்துவம் கொண்டு வாழ வேண்டும் என்பதே இயேசுவின் லட்சியம். அத்தகைய புதிய சமுதாயம் அவரது கனவு. அந்த கனவை நனவாக்குவதே அவரது பணி வாழ்வு. சரிந்த சமுதாயத்தை, சிதைந்த மனிதரை நிலைநிறுத்தும் லட்சிய பயணத்தில் முழு மனிதனாக ஈடுபட்ட இயேசுவோடு நாமும் பயணம் செல்வோம். தம்பி 2 நாளாவே இங்கதான் இருக்காரு. இப்ப கூட இங்க நம்ம ஜபக்கூடத்துக்கு வந்து போதிக்க போறாரு. அவரு நாசனைத்தூர்ல போதிச்சப்ப கேட்டுக்கிறேன். நம்ம மறைநூல் அறிஞர்கள் போல இல்ல, ஒரு அதிகாரத்தோட இல்ல போதிக்கிறாரு. இவனை விட்டு போ. இது என்ன அதிகாரம் கொண்ட புதிய போதனையா இருக்கு? அசுத்த ஆவிகளுக்கும் கட்டளை எடுக்கிறான், அதுகளும் கீழ்ப்படியுதே. சாமானியமான ஆள் இல்ல பாருங்க. எங்க நம்ம இயேசுவை காணோம்? இந்த கருத்தல் நேரத்துல எங்க போனாரு? அதோ அங்க பாருங்க, தனிமையில செவஞ்சு இருக்காங்க. முதல்ல எல்லாரும் தேடிட்டு இருக்காங்க. நாம் அடுத்த ஊர்களுக்கு போவோம். அங்கும் நான் தூது அறிவிக்க வேண்டும். இதற்காகவே வந்திருக்கிறேன். அவர் கூடவே போ. பொழுது போய் பொழுது வந்தா அந்த சனங்களை சமாளிக்கிறதே பெருசா இருக்கு. இவரும் பாவம் ஓய்வு ஒளிவு இல்லாம ஊர் ஊரா போறாரு. என்னங்க தேடி வர்றவங்களை தடுக்க அவருக்கு எப்படி மனசு வரும்? ஒரே இடத்துல இருந்தா எல்லாருக்கும் நல்லது செய்ய முடியாது. நோயாளிங்க, பேய் பிடிச்சவங்க, அவரு 2 வார்த்தை பேச மாட்டாரான்னு கேட்க வரவங்க. அடேங்கப்பா, கொஞ்சம் இருங்க. யாரு யார் அங்க புதற்கு பின்னால ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கிறது? இயேசுவே, முதல்ல ஐயா நோயாளி. அந்த நோயாளியை என்னிடம் வரவிடுங்கள். நீர் விரும்பினால் என்னை குணமாக்கவும் அருவருப்பான மனுஷன் அவன் மேல கையை வச்சு சொல்றாரு. மகனே, விரும்புகிறேன், குணமாக. நன்றி ஆண்டவரே, நன்றி. வரப்போறமா பார்த்து நடந்துவாங்க. இந்த வருஷம் கோதுமை விளைச்சல் அமோகமா இருக்கும் போல இருக்கு. மணிகளை பாத்தீங்களா? பக்குவமான விளைச்சல். விளைச்சலை பத்தியும் வயலை பத்தியும் பேசிக்கிட்டு இருந்தா எப்படி? இயேசு முன்னாடி போறாரு, சீக்கிரம் நடங்க. ஆமா, இந்த பரிசேயர்கள் எல்லாம் ரொம்ப வேகமா ஏசிக்கிட்ட போறாங்களே. முதலே பாரும், ஓய்வு நாளில் செய்யத்தகாததை உன் சீடர்கள் ஏன் செய்கிறார்கள்?
பரிசேயரே, தாவீதும் அவரோடு இருந்தவர்களும் உணவின்றி பசியாய் இருந்த பொழுது அவர் என்ன செய்தார் என்று நீங்கள் ஒருபோதும் வாசித்ததில்லையோ? அபியத்தார் தலைமை குருவாய் இருந்த பொழுது அவர் கடவுளின் இல்லத்தில் நுழைந்து குருக்களை தவிர வேறு எவரும் உண்ணக்கூடாத காணிக்கை அப்பங்களை தாம் உண்ணதுமன்றி கூட இருந்தவர்களுக்கும் கொடுத்தாரே. ஓய்வு நாள் இருப்பது மனிதனுக்காக, மனிதன் இருப்பது ஓய்வு நாளுக்காக அன்று. வாருங்கள் செல்வோம். என்ன திமிரா பேச பாத்தீங்களா? அன்னைக்கு அப்படித்தான் ஓய்வு நாள்ல சூம்பியை குணமாக்கலாம் இப்படி செய்யலாமான்னு கேட்டதுக்கு ஓய்வு நாள்ல எது செய்யறத முறை, நன்மை செய்யறதா தீமை செய்யறதா, உயிரை காக்கிறதா அழிக்கிறதான்னு பரிசேயர்களாகிய நம்மையே எதிர்த்து கேள்வி கேட்கிறான். இத பாருங்க, இவனை இப்படியே விட்டு வச்சா ஆபத்து. எப்படியாவது இவனை குறைச்சான். ஆனா சமத்துவம் சகோதரத்துவம் மலர வேண்டும் என்றால் தடைகள் எழும், சுயநலவாதிகளின் எதிர்ப்புகள் வளரும். எதிர்ப்புகளுக்கு இயேசு அஞ்சவில்லை, மக்களிடம் நெருங்கிச் சென்றார். கலிலேயாவில் இருந்து பெரும் திரளான மக்கள் அவரை பின்தொடர்ந்தனர். அவர் செய்ததெல்லாம் கேள்வியுற்று யூதேயா, எருசலேம், இதுமேயா, யோர்தான் அக்கரை பகுதி, தீசீதோன் வட்டாரம் ஆகிய இடங்களிலிருந்தும் திரளான மக்கள் அவரிடம் வந்தனர். உங்க தாயும் சகோதரரும் உங்களை தேடி வந்திருக்காங்க, வெளியே தான் இருக்காங்க. என் தாயும் சகோதரரும் யார்? இதோ என்னை சுற்றி சூழ்ந்திருக்கிறார்களே, இவர்களே என் தாயும் சகோதரரும். கடவுளின் விருப்பப்படி நடக்கிறவன் எவனோ அவனே என் சகோதரனும் சகோதரியும் தாயும் ஆனான். அற்புதமான வாழ்க்கை. மக்களுக்காக பணிவாழ்வுக்காக ஒருத்தர் தன்னையே அர்ப்பணிச்சுட்டாங்க. இரவேறு பகலேறு சொந்தம் பந்தம் வாசம் எதுவுமே கிடையாது. மக்கள் சக்தியோட ஐக்கியமாயிட்டாங்க. அவரை சுத்தி கூட்ட அலம்போதே, எப்படியாவது அவர்கிட்ட போய் அவரது ஆடையாவது தொட்டா போதும், நான் நிச்சயமா குணமாயிடுவேன். ஏன் இப்படி எல்லாம் இடிச்சு தள்ளுறீங்க? போதவர் கூட தானே வந்துட்டு இருக்கிறாரு, கொஞ்சம் விலைக்கு வாங்க, சொன்னா கேளுங்க. நகருப்பா பாருமா, ஏன் இப்படி முடி இடிச்சு வர? போமா, சொன்னா கேளுமா. போதகரே, நான் ஜெபக்கூட தலைவன் ஞாயிறு. என் ஒரே மகள் சாக கிடக்கிறார். நீ வந்து உமது கைகளை அவள் மீது வையும், அவள் குணமாகி பிழைத்துக் கொள்வார். ஐயா, என் நாடையை தொட்டது யார்? போதகரே, கூட்டம் நெருக்கிக்கிட்டு வருது, யார் தொட்டதுன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? இதுக்கு தான் சொல்றது நகர்ந்து வாங்கன்னு. கேட்கல, யார் ஆடைய தொட்டது? யார்ப்பா? யாரு? ஆண்டவரே, என்னை மன்னிச்சிடுங்க ஆண்டவரே. நான் தான் தொட்டேன். கூட்டம் அதிகமா இருந்ததுனால பின்னால வந்து தொட்டேன். 12 வருஷமா இருந்த நோய் உங்க ஆடப்பட்டது மறைஞ்சிருச்சுங்க. அந்த நம்பிக்கையில தான் தொட்டேன். என்ன மன்னிச்சிடுங்க ஐயா. மகளே, உன் விசுவாசம் உன்னை குணமாக்கிற்று. சமாதானமாய் போ, நோய் நீங்கி நலமாயிரு. போதகரே, என் மகள். ஐயா, உங்க பொண்ணு செத்துருச்சுங்க. போதகரை ஏன் தொந்தரவு பண்ணீங்க? ஞாயிறு, அஞ்சாதே, விசுவாசத்தோடு மட்டும் இரு. தாயப்பா, யாகப்பா, அருளப்பா, நீங்கள் மூவரும் என்னோடு வாருங்கள். ஏன் இந்த சந்தடி? ஏன் இந்த அழுகை? சிறுமி சாகவில்லை, தூங்குகிறாள். எங்களுக்கு தெரியாதா? இது என்ன விளையாட்டு பேச்சாக இருக்கு? எல்லோரும் சற்று வெளியே செல்லுங்கள். ஞாயிறு, சிறுமி எங்கே இருக்கிறாள்? வாருங்கள். சிறுமியே, உனக்கு சொல்லுகிறேன், எழுந்திரு, எழுந்திரு, எழுந்திரமா, எழுந்திரமா, எழுந்திர. இது யாருக்கும் தெரியக்கூடாது. முதலில் அவளுக்கு உணவு கொடுங்கள். வாருங்கள் செல்லுங்கள்.
ஆளு காத்து போட்டு ஆதரிங்க ஐயா சாமி ஆண்டவனே அப்பா கண்ணில்லாத குருடன் மா தாயே பிச்சை போடுங்க தாயே. ஐயா இயேசுதான் வழியில போறாரோ? ஆமையா, இப்ப அதையா கேக்குற? இயேசுவே தாவீதின் மகனே என் மேல் இறங்கும். யோ, கொஞ்சம் பேசாம இருக்க மாட்டியா ஐயா? தெரியல, அப்புறம் எப்படியா இயேசுன்னு உனக்கு தெரிஞ்சு? யோ, இவனுக்கு கண்ணு தெரியுதியா? நம்மளையெல்லாம் ஏமாத்துறேன். தாவீதின் மகனே இயேசுவே என் மேல் இறங்கும். யோ, கொஞ்சம் சத்தம் போடாம தான் இருயா. சத்தம் போட்டா இயேசுக்கு பிடிக்காதியா? சீடர்களே, மன்மோகன் பெயரை குறித்து கூப்பிட்ட அவரை என்னிடத்தில் கூட்டி வாருங்கள். கூப்பிடுறாரு. நண்பனே, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நீ விரும்புகிறாய்? நான் மீண்டும் பார்வை பெற வேண்டும். நண்பனே, நீ பார்வை பெறுவாயாக. ஏனெனில் உன் விசுவாசம் உன்னை குணமாக்கியது. மகிழ்ச்சியாக சென்று வா. எனக்கு கண்ணு தெரியுது, இந்த உலகமே தெரியுது. ஆச்சரியம், ஆச்சரியம். இயேசுவே, உமக்கே நன்றி, உமக்கே நன்றி. இன்னைக்கு மதியானமும் சாப்பிடல. போதகிரி, நாம தனியான இடத்துக்கு ஒதுக்கமா போவோம். கொஞ்சம் இழைப்பாங்க. வாங்க, படகு தயாரா இருக்கு, அக்கறைக்கு போவோம். அட கஞ்சாவியே, இந்த சனங்களை பாருப்பா, எப்படியோ மோப்பம் பிடிச்சு நமக்கு முன்னால கரையில வந்து நிக்கிறாங்க. அவங்க கூட்டம் பத்தாதுன்னு உள்ளூர் கூட்டத்தையும் சேர்த்துக்கிட்டாங்க. ஆயனில்லா ஆடுகள் போல் இந்த கூட்டம் நிற்கிறது. வாருங்கள், அவர்களோடு பேசுவோம். எங்க அப்பா, ஒரு 5000 தலைக்கு மேல இருக்குமா? எல்லாரும் அப்படி அப்படியே உட்காருங்க. வானதூதர் அனைவரும் புடைசூழ மனுமகன் தம் மாட்சிமையில் வரும்போது மாட்சி அரியணையில் வீற்றிருப்பார். அவர் முன்னிலையில் எல்லா இனத்தாரும் ஒன்று சேர்க்கப்படுவர். இடையன் செம்மறிகளையும் வெள்ளாடுகளையும் பிரிப்பது போல அவர்களை வெவ்வேறாக பிரிப்பார். செம்மறிகளை தம் வலப்பக்கமும் வெள்ளாடுகளை இடப்பக்கமும் நிறுத்துவார். பின்னர் அரசர் தம் வலப்பக்கம் உள்ளோரை நோக்கி, வாருங்கள் என் தந்தையின் ஆசி பெற்றவர்களே, உலகம் தோன்றியது முதல் உங்களுக்காக ஏற்பாடு செய்துள்ள அரசு உங்களுக்கு உரிமையாகுக. ஏனெனில் பசியாயிருந்தேன், எனக்கு உண்ண கொடுத்தீர்கள். தாகமாயிருந்தேன், எனக்கு குடிக்க கொடுத்தீர்கள். அந்நியனாயிருந்தேன், என்னை வரவேற்றீர்கள். ஆடையின்றி இருந்தேன், என்னை உடுத்தினீர்கள். நோயுற்றிருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள். சிறையில் இருந்தேன், என்னை காண வந்தீர்கள் என்பார். அப்பொழுது நீதிமான்கள் அவரிடம், ஆண்டவரே, எப்பொழுது நீர் பசியாயிருக்க கண்டு உணவு கொடுத்தோம், தாகமாய் இருக்க கண்டு குடிக்க கொடுத்தோம், எப்பொழுது நீர் அந்நியனாய் இருக்க கண்டு வரவேற்றோம், ஆடையின்றி இருக்க கண்டு உடுத்தினோம், எப்பொழுது நீர் நோயுற்றோ சிறையிலோ இருக்க கண்டு பார்க்க வந்தோம் என்பார்கள். அதற்கு அரசர் அவர்களிடம் கூறுவார், உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், சின்னஞ்சிறிய என் சகோதரருள் ஒருவனுக்கு நீங்கள்
நீங்கள் இவற்றை செய்த போதெல்லாம் எனக்கே செய்தீர்கள். திருச்சட்டத்தின் பெரிய கட்டளை எது? உன் கடவுளாகிய ஆண்டவருக்கு முழு உள்ளத்தோடும் முழு ஆன்மாவோடும் முழு மனத்தோடும் அன்பு செய்வாயாக. இதுவே எல்லாவற்றிலும் பெரிய முதன்மையான கட்டளை. இரண்டாவது இதையொத்ததே. உன் மீது நீ அன்பு காட்டுவது போல் உன் அயலான் மீதும் அன்பு காட்டுவாயாக. திருச்சட்டம் முழுவதற்கும் இறை வாக்குகளுக்கும் இவ்விரு கட்டளைகளும் அச்சாணி போன்றவை. ஏனெனில் கடவுளின் அரசு இத்தகைய உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். கடவுளின் அரசை குழந்தை போல ஏற்றுக்கொள்ளாத எவனும் அதனுள் நுழையவே முடியாது. என்னை பின் செல்ல விரும்புகிறவன் தன்னையே மறுத்து தன் சிலுவையை சுமந்து கொண்டு என்னை பின்தொடரட்டும். ஏனெனில் தன் உயிரை காத்துக்கொள்ள விரும்புகிறவன் அதை இழந்து விடுவான். என் பொருட்டும் நற்செய்தியின் பொருட்டும் தன் உயிரை இழப்பவனோ அதை காத்துக்கொள்வான். பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்குரியது. பேருவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் ஆறுதல் பெறுவர். கனிவுடையோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் நாட்டை உரிமை சொத்தாக்கிக் கொள்வர். நீதி நிலைநாட்டும் வேட்கை கொண்டோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் நிறைவு பெறுவர். இரக்கமுடையோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் இரக்கம் பெறுவர். தூய்மையுள்ள உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பர். அமைதி ஏற்படுத்துவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுவர். நீதியின் பொருட்டு துன்புறுவோர் பாடுபடுவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்குரியதே. நீங்கள் மண்ணிற்கு உப்பாயிருக்கிறீர்கள். உப்பு உவப்பற்று போனால் அதை கொண்டு எதை ஊர்பாக்க முடியும்? அது வெளியில் கொட்டப்பட்டு மனிதரால் மிதிவிடும், வேறு ஒன்றுக்கும் உதவாது. நீங்கள் ஒளிருக்கு ஒளியாயிருக்கிறீர்கள். மலை மேல் இருக்கும் நகர் மறைவாய் இருக்க முடியாது. எவரும் விளக்கை ஏற்றி மரக்காலுக்கும் வைப்பதில்லை, மாறாக விளக்கு தண்டின் மீதே வைப்பர். அப்பொழுதுதான் அதில் வீட்டில் உள்ள அனைவருக்கும் ஒளி தரும். இவ்வாறு உங்கள் ஒளி மனிதர் முன் ஒளிவதாக. அப்பொழுது அவர்கள் உங்கள் நற்செயல்களை கண்டு உங்கள் விண்ணக தந்தையை போற்றி புகழ்வார்கள். திருச்சட்டத்தையோ இறை வார்த்தையோ நான் அழிக்க வந்தேன் என நீங்கள் எண்ண வேண்டாம். இவற்றை அழிப்பதற்கல்ல, நிறைவேற்றுவதற்கே வந்தேன். விண்ணும் மண்ணும் ஒளிந்து போகும் முன் திருச்சட்டம் யாவும் நிறைவேறும். அதன் ஒரு சிறு எழுத்தோ ஒரு புள்ளியோ அழியாது என உறுதியாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். கொலை செய்யாதே. கொலை செய்பவர் இவரும் தண்டனை தீர்ப்புக்கு உள்ளார் என முற்காலத்தவருக்கு கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், தம் சகோதரர் சகோதரியிடம் சினம் கொள்பவர் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாக, தம் சகோதரரையோ சகோதரியையோ முட்டாளே என்பவர் தலைமைச் சங்க தீர்ப்புக்கு ஆளாவார். விபச்சாரம் செய்யாதே என கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு பெண்ணை இச்சையுடன் நோக்கும் எவரும் தம் உள்ளத்தில் ஏற்கனவே அப்பெண்ணோடு விபச்சாரம் செய்தாயிற்று. உங்கள் வழக்கு உங்களை பாவத்தில் விளை செய்தால் அதை பிடுங்கி எறிந்து விடுங்கள். உங்கள் உடல் முழுவதும் நரகத்தில் எரியப்படுவதை விட உங்கள் உறுப்புகளில் ஒன்றை நீங்கள் இழப்பதே நல்லது.
உங்களுக்கு செலுத்துவீர் என்று முற்காலத்தவருக்கு கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஆணையிடவே வேண்டாம். விண்ணுலகின் மேலும் ஆணையிட வேண்டாம், ஏனெனில் அது கடவுளின் அரியணை. மண்ணுலகின் மேலும் வேண்டாம், ஏனெனில் அது அவரின் கால்மணி. எருசலேம் மேலும் வேண்டாம், ஏனெனில் அது பேரரசரின் நகரம். உங்கள் தலையின் முடியின் மேலும் ஆணையிட வேண்டாம், ஏனெனில் உங்கள் தலையின் முடி ஒன்றையேனும் வெள்ளையாக்கவோ கருத்தாக்கவோ உங்களால் இயலாது. ஆகவே நீங்கள் பேசும்போது ஆம் என்றால் ஆம் எனவும், இல்லை என்றால் இல்லை எனவும் சொல்லுங்கள். இதைவிட மிகுதியாக சொல்வது எதுவும் தீயோரிடத்திலிருந்து வருகிறது. கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தீமை செய்பவரை எதிர்க்க வேண்டாம், மாறாக அவர்களை வலக்கண்ணத்தில் அறைபவருக்கு மறுகணத்தையும் திருப்பி காட்டுங்கள். உனக்கு அடுத்திருப்பவரிடம் அன்பு கூறுவாயாக, பகையினரும் வெறுப்பு கொள்வாயாக என கூறப்பட்டிருப்பதை கேட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் பகைவரிடமும் அன்பு கூறுங்கள். உங்களை துன்புறுப்போருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள். இப்படி செய்வதால் நீங்கள் உங்கள் விண்ணக தந்தையின் மக்கள் ஆவீர்கள். என் வீடு ஜெப வீடு, அதை நீங்கள் கண்ணூர் கூறியாக மாற்றி இருக்கிறீர்களே. ஆமா, இதெல்லாம் செய்யறது உனக்கு என்ன அதிகாரம்? உனக்கு யார் இந்த அதிகாரத்தை கொடுத்தது? இப்படியெல்லாம் செய்யறியே, இதுக்கு என்ன அறிகுறி? இந்த ஆலயத்தை இழுத்து விடுங்கள். இதை நான் 3 நாட்களில் கட்டி எழுப்புவேன். என்ன, இந்த ஆலயத்தை 3 நாட்கள் கட்டி எழுப்புவியா? இந்த ஆலயத்தை கட்டுவதற்கு 46 ஆண்டுகள் ஆயிற்று. நீ 3 நாளில் கட்டி எழுப்புவாயோ?
மகனுக்கு தாவீதின் மகனுக்கு ஆண்டவர் பெயரால் வருபவர் இயேசுவே 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 ஆயிரக்கணக்கான வருடங்களாகியும் ஆண்டவரே உம்மை எண்ணிப் பார்த்தோம். இஸ்ரவேல் ஜனங்களை ஆளவரும் எம் இயேசு ரட்சகரே எழுந்தருளும். ஓசானா தாவீதின் புதல்வா. ஓசானா ஓசானா ஓசானா. மாமரி வயிற்றினில் பிறந்தவரே, மாமுனி சுசை கரங்களில் வளர்ந்தவரே, மானிடர் குலத்தினில் உதித்தவரே, எம் மன்னவரே எழுந்தருளீரே. ஓசானா தாவீதின் புதல்வா. ஓசானா ஓசானா ஓசானா. தாவீது அரசனின் புத்திரனே, தெய்வீக முடியோடு வந்தவரே, தருமகன புகழடைந்தவரே, எம் தேவனே தேவனே எழுந்தருள்வீர். ஓசானா தாவீதின் புதல்வா. ஓசானா ஓசானா ஓசானா. அற்புத யோர்தானில் சிலுவை வெற்றிமாம் அருள் தமகனரால் புகழப்பட்டீர். ஆகாயங்களை நீர் திறக்க விட்டீரும். ஆதி பிதாவிடம் பதவி பெற்றீர். ஓசானா தாவீதின் புதல்வா. ஓசானா ஓசானா ஓசானா. போதவரே, உன் சீடர்களை கண்டியும் இவர்கள் பேசாது இருந்தால் இந்த கற்களே கத்தும் என மெய்யாகவே மெய்யாகவே உமக்கு சொல்லுகிறேன். யூதேய நாட்டில் புகழ் பெற்றீர். யூதரகன் எனும் மொழி பெற்றீர். ஏழ்தலின் நகரனில் களிப்புற்றீர். இயேசு அரசே அரசாள்வீர். ஓசானா தாவீதின் புதல்வா.
கால்களை மட்டும் கழுவாவிடில் என்னோடு உனக்கு பங்கில்லை என மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன். அப்படியானால் ஆண்டவரே, என் கால்களை மட்டுமல்ல, என் கைகளையும் தலையையும் கூட கழுவும். பேருருவே, குளுத்தி விட்டவன் தன் கால்களை மட்டும் கழுவினால் போதும், அவன் தூய்மையாகி விடுவான். நீங்களும் தூய்மையாய் இருக்கிறீர்கள், ஆனாலும் தூய்மையாக இல்லையே. நான் உங்களுக்கு செய்வது என்னவென்று உங்களுக்கு புரிகிறதா? நீங்கள் என்னை போதகர் என்றும் ஆண்டவர் என்றும் அழைக்கிறீர்கள். நீங்கள் அவ்வாறு கூப்பிடுவது முறையே. நான் போதகர், ஆண்டவர். ஆகவே ஆண்டவரும் போதகருமான நான் உங்கள் கால்களை கழுவுகிறேன் என்றால், நீங்களும் ஒருவர் மற்றவர் கால்களை கழுவ கடமைப்பட்டிருக்கிறீர்கள். நான் செய்வது போல் நீங்களும் செய்ய மட்டும் நான் உங்களுக்கு முன்மாதிரியாக காட்டினேன். பணியாளன் தலைவனை விட பெரியவன் அல்லவே என உறுதியாகவே உங்களுக்கு சொல்கிறேன். சீடர்களே, அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள். இது என் உடல். இதில் அனைவரும் பருகுங்கள். இது உடன்படிக்கைக்கான என் ரத்தம், பாவ மன்னிப்புக்கு என்று பலருக்காகவும் சிந்தப்படும் ரத்தமாய் இருக்கிறது. உங்களுக்கு சொல்லுகிறேன், இது முதல் என் தந்தையின் அரசில் புதிய ரசம் உங்களோடு பருகும் நாள் வரை இந்த திராட்சை ரசத்தை குடிக்க மாட்டேன் என்று உறுதியாகவே உங்களுக்கு சொல்கிறேன். உங்களில் ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பான். யாரை பற்றி கூறுகிறார் என கேள். ஆண்டவரே, அவன் யார்? நானோ ஆண்டவரே. நானோ ஆண்டவரே. ஆண்டவரே, நானா? ஏன் உங்களுக்குள் இடரல் பட்டுக் கொள்கிறீர்கள்? நான் யாருக்கு அப்பத்தை தோய்த்து கொடுக்கிறேனோ அவன்தான் என தெரிந்து கொள்ளுங்கள். அப்படின்னா நானா ஆண்டவரே? யூதாவே, நீயே சொல்லிவிட்டாய். நீ செய்ய வேண்டிய காரியத்தை விரைவிலேயே செய்வாயாக. இருந்தால் நலமாய் இருக்குமே. சீடர்களே, இன்றிரவே நீங்கள் என்னை விட்டு ஓடி போவீர்கள். ஏனெனில் மேய்ப்பனை வெட்டுவேன், மந்தையின் ஆடுகள் சிதறிப் போகும் என எழுதியுள்ளது. ஆண்டவரே, எல்லோரும் உம்மை குறித்து இடரல் பட்டாலும் நான் ஒருபோதும் இடரல் பட மாட்டேன். ராயப்பா, உறுதியாக உனக்கு சொல்கிறேன், இன்றிரவே சேவல் கூவும் என்னை மும்முறை மறுதலிப்பாய் என உறுதியாகவே உனக்கு சொல்கிறேன். நீங்கள் இங்கேயே இருங்கள். ராயப்பா, யாகப்பா, அருளப்பா, நீங்கள் மூவர் மட்டும் என்னுடன் வாருங்கள். ஆகட்டும் ஆண்டவரே. ராயப்பா, யாகப்பா, அருளப்பா, என் ஆன்மா சாவுக்கு ஏதுவான வருத்தமுற்றிருக்கிறது. இங்கே தங்கி விழித்திருங்கள்.
நம்மை இங்கேயே இருக்க சொல்லிவிட்டு அவர் எங்கே போகிறார்? அவர் எங்கும் போகவில்லை. அதோ பாரும், தரையில் குப்புற விழுந்து உருக்கமாக ஜெபிக்கிறார். அப்பா, தந்தையே, அனைத்தும் உம்மால் கூடும். இத்துன்ப கலத்தை என்னிடமிருந்து அகற்றியருளும். ஆகிலும் நான் விரும்புவது அன்று, நீர் விரும்புவதே ஆகட்டும். ராயப்பா, ராயப்பா, போதரே, ராயப்பா, தூங்குகிறாயா? 1 மணி நேரம் விழித்திருக்க உன்னால் முடியவில்லையா? சோதனைக்கு உட்படாதபடி விழித்திருந்து செதியுங்கள். ஆவி ஊக்கமுள்ளதுதான், உன் உடலோ வலுவற்றது. நான் மறுபடியும் செதிக்க செல்கிறேன். ராயப்பா, அருளப்பா, யாரப்பா? போதகரே, இன்னும் தூங்கி இழைப்பார்களா? போதகரே, கண்ணி வைக்க கூடாது என்றுதான் எண்ணம். ஆனால் போதும், நேரம் வந்துவிட்டது. இதோ நான் பாவிகளிடம் கையளிக்கப்பட போகிறேன். எழுந்திருங்கள், போவோம். இதோ என்னை காட்டிக் கொடுப்பவன் நெருங்கிவிட்டான். கையில் ஆயுதங்களோடும் தடிகளோடும் அல்லவா வருகின்றன. தலைக்கு ஒரு காவலர்கள் போலவா தெரிகிறது. கூட வருவது யார்? நம் யூதாஸ் அல்லவா? இதோ இதோ இருக்கிறார்கள் யூதாஸ். இவர்கள் யாராவது இயேசுவாங்க உடனே கைது செய்ய வேண்டும். அவசரப்படாதீர்கள், நீங்கள் எப்படி நில்லுங்கள். நான் யாரை சென்று முத்தமிடுகிறேனோ அவர்தான் இயேசுநாதர். யூதாஸ், எதற்காக வந்தாய்? முத்தமிடுகிறாயா? யூதாஸ், முத்தமிட்டோ மருமகளை காட்டிக் கொடுக்கிறாய். வாளை உன் முறையில் போடு. காவலா, இதோ உன் காதை தொட்டு குணமாக்குகிறேன். நீங்கள் எல்லாம் ஏன் பின்வாங்குகிறீர்கள்? யாரை தேடி வந்தீர்கள்? நான் தான். என்னை நீங்கள் தேடி வந்திருந்தால் என் சீடர்களை போக விடுங்கள். என்ன பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள்? அவரை பிடியுங்கள். கல்வனை பிடிக்க வருவது போல வாளோடும் தடியோடும் என்னை பிடிக்க வந்திருக்கிறீர்கள். நாள்தோறும் கோயிலில் போதித்துக் கொண்டு உங்களிடையே இருந்தும் நீங்கள் என்னை பிடிக்கவில்லை. ஆனால் இது உங்கள் நேரம், இருள் ஆட்சி புரியும் நேரம். அப்பொழுது சீடர்கள் அனைவரும் இயேசுநாதரை விட்டுவிட்டு ஓடிப் போயினர். இயேசுநாதர்
தலைமை குருவின் இல்லத்திற்கு கூட்டிச் செல்லப்பட்டார். இவனும் நாட்டிற்கு இயேசுவோடு இருந்தாள். நான் பார்த்திருக்கிறேன். இல்லை, அந்த ஆளு எனக்கு தெரியவே தெரியாது. உண்மையாகவே நீயும் அவரான ஒருவன் தான். உன் பேச்சு அவனை காட்டிக் கொடுக்கிறது. இல்லை, சத்தியமாக அந்த ஆளு எனக்கு தெரியவே தெரியாது. உயிருக்கு உயிராது அவரோடு ஒட்டி பழகி இருந்தும் ஆபத்து நேரத்தில் அவரை தெரியாது என்று ஒரு முறை அல்ல, இருமுறை அல்ல, 3 முறை மருத்துவம் மனசாட்சி எட்டும் மாப்பாதகர். என் அண்ணல் இயேசு என்னை தன் முதல் சீடராகவே வைத்திருந்தார். என் பலவீனங்கள் எல்லாவற்றையும் அவர் புரிந்து கொண்டிருந்தார். ஆனாலும் அவர் என் மீது அளவற்ற பாசமும் நம்பிக்கையும் வைத்தார். அவரைத்தான் நான் தரிசித்தோம். அவர் அப்போதே சொன்னார், அரே ராயப்பா, இன்றிரவு 2 முறை கோழி கூவுவதற்குள் நீ என்னை 3 முறை மறுப்பாயடா என்று. அவர் என்னை எனக்கு தெளிவாகத்தான் அடையாளம் காட்டினார். நான் தான் கூட அதை புரிந்து கொள்ளவில்லை.
விசுவாசத்தின் மீது அப்படி ஒரு அளவு கடந்த நம்பிக்கை, அதுதான் என்னை கவிழ்த்து விட்டது. அதுதான் என்னை கவிழ்த்து விட்டது. மனிதன் இயல்பில் எவ்வளவு பலகீனமானவர், அதிலும் நான் எவ்வளவு பலகீனமானவன் என்பது எனக்கு புரியாமலேயே போய்விட்டது. குற்றவாளி ஒருவரை அழைத்து வந்திருக்கிறோம். இவர்தான் அந்த குற்றவாளி, நாசரேத்தூர் இயேசுநாதர். ஆளுநர் அவர்கள் இவரை விசாரித்து தீர்ப்பிட வேண்டும். நீங்களே முடிவு செய்து விட்ட பிறகு என்னையே நீங்க கொண்டு வந்தீர்கள். இவர குற்றவாளி. இவர் குற்றவாளியாக இல்லாவிட்டால் நாங்கள் இங்கு வந்திருக்கவே மாட்டோமே. அப்படியானால் உங்கள் சட்டப்படி தீர்ப்பிடுங்கள், தண்டியுங்கள். எவரையும் கொல்ல எங்களுக்கு அதிகாரம் இல்லையே. இவர் சசாருக்கு வழி கொடுக்க வேண்டாம் என்று கூறுகிறார், தன்னையே அரசர் என்று கூறிக்கொள்கிறார். இப்படி மக்களை தூண்டிவிட்டு கலகம் செய்கிறார். நசரேயனாகிய இயேசுநாதரே, நீர் யூதர்களின் அரசனா? என்னுடைய அரசு இவ்வுலகத்தை சார்ந்தது அன்று. என் அரசு இவ்வுலகை சார்ந்ததாய் இருந்தால் நாம் யூதர்களிடம் கையளிக்கப்படாதபடி என் வீரர்கள் போராடி இருப்பார்கள். அப்படியானால் நீர் அரசர் தானோ? அரசன் என்பது நீர் சொல்லும் வார்த்தை. உண்மைக்கு சாட்சியம் கூறுவது என் பணி. இதற்காகவே பிறந்தேன், இதற்காகவே உலகிற்கு வந்தேன். உண்மையை சார்ந்தவன் எவனும் என் குரலுக்கு செவி கொடுக்க